தமிழ்நாடு டிஜிட்டல் சம்மிட் இது வந்து 3வது ஆண்டாக வந்து நடந்துட்டு இருக்கிற டிஜிட்டல் ஏஐ அண்ட் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு உச்சி மாநாடு. இது சென்னையில் 2 நாள் நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 தொழில் முனைவோர்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கடந்த 5 வருடங்கள் முன்னெடுக்கப்பட்டது. 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி அந்த கடந்த கால அரசுகள் முன்னேற்றிருச்சு. இந்த புது அரசு பொறுப்பேற்று இருக்கு. இப்போ டிஎன் ஸ்மார்ட்டோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூட நீங்கள் டைப் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏஐ ரீப்ளேஸ் ஃபியூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி? சிவராஜ் பிரதர் ஏற்கனவே ரொம்ப அருமையாக வந்து அதை வழி நடத்திட்டு இருக்கார் as CEO ஆஃப் ஸ்டார்ட் அப் டிஎன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக ஏற்கனவே அதிகமான திட்டங்கள் அண்டு லாஸ்ட் ஒரு 5 வருடங்களில் எம்எஸ்எம்இக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடந்துட்டு இருந்துச்சு. அது ஏற்கனவே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு நிறுவனம் மட்டும், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் வந்து பங்களிக்கணும். ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன லெவலில் நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல சந்தோஷம். ஆக்சுவலாக இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைவதற்கும் ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வந்து டிஜிட்டலில் தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அது முன் உதாரணம். இந்திய அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இதே டிஜிட்டலில் தான் ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் நல்லது கெட்டது எப்படி நம்ம புரிஞ்சு இதில் எடுக்கணும்? ஓகே, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இங்கே சொல்லித்தரது எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மிகப்பெரிய மார்க்கெட்டிங் புரட்சியும் மிகப்பெரிய பிஸ்னஸ் புரட்சிக்கு இந்த சமூக வலைத்தளங்களை நம்ம ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். இங்கே இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் வெற்றி பெறுறப்ப அவங்கள சுற்றி இருக்க குடும்பங்கள் மொத்தமாக வளருது. ஆக்சுவலாக டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு கம்பெனி வளர்றது மூலியமா அவங்கள நம்பி இருக்கிற அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாமே சேர்ந்து வளருது. நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்துட்டு எப்படி நான் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டுக்கே நல்லது நம்புகிறேன். ஸோ ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுறதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதிகமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால பல பேருக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய கெட்ட பேர் எழுதுது. அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது திட்டம் ஏதாவது பிளான் பண்ணீங்க? அதை எப்படி பண்ண முடியுமா? இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா, இதில் முழுக்க வந்து தொழில் சார்ந்த சிந்தனைகளை தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் சோசியல் மீடியா இருக்குது. அந்த கத்தி இருக்கிறது அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை யாரையாவது குத்துறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது. தனி மனிதனுடைய ஒழுக்கமும் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ மேலே இருக்க கோவத்தில் எனக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை யார் மேலேயா வெளிப்படுத்துறதுக்கு சமூக வலைத்தளத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு கலெக்டிவாக இந்த சொசைட்டியில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதே சமூகத்தில் தான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைங்களும் வரப்போகிறாங்க. எல்லாருடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை. இந்த டிஜிட்டல் இதை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் முதல் குழந்தைகளோட எல்லாருமே ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பேஜுகளுமே ஈஸியாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு இதாக இருக்குது. இதில் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை அரசாங்கம் பின்பற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது பண்ணுற தடைகளை ஏற்படுத்தணும்? இல்லை, இப்போ ஏஐக்கான தனி மினிஸ்டரே இருக்காங்க. அவங்க வந்து வித் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க வந்து தே வில் பி ரிலீஸிங் அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக. பட் அஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அடாப்ட் ஆகலாம் அப்படிங்கிற பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லைஃபுக்கும் தங்களுடைய பிஸ்னஸுக்குமான முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது மூலியமாக சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது நல்லது.